வணக்கம். அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பில் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு முற்றிலும் மாறுபட்ட தலைப்பு. பெரும்பாலான மக்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ரகசிய கேள்விகள், மாறுபட்ட கேள்விகள், அதற்கான துல்லியமான பதில்களை தொகுத்து வழங்குவதன் நோக்கத்தில் இந்த காணொலி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் எப்பொழுது ஏற்பட வாய்ப்புள்ளது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்ம ராசியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். திருப்பியும் சிம்ம ராசிக்கே நான் வரேன். சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என் வாழ்க்கையில் எப்பொழுது முக்கிய மாற்றங்கள் நிகழும்? பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு 35 வயதுக்கு மேல்தான் சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு. பொதுவாக உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் மாறுதல்கள் இருக்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்களே. இப்போ உங்களுக்கான ஜாதகம், உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னா நீங்கள் தனித்த முறையில், இது ஒரு சிம்மராசிக்கு மட்டும்தான், சிம்மராசியிலே கூட மாற்றங்கள் வரலாம். மற்ற ராசிகளும் உங்களுக்கான விஷயங்கள் தெரியணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக நம்ம கணிச்சு தர முடியும். சிம்மராசிக்கு எடுத்தீங்கன்னா எப்பொழுது எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது? இன்னொரு விஷயம், சிம்மராசிக்கு சூரிய திசை எந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரப்போகுதோ, சூரிய திசை முடிஞ்சு செவ்வாய் திசை எப்போ தொடங்க போகுதோ அதற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஒரு சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உங்களுடைய லக்னத்தின் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் துலா லக்னம், உங்களுடைய 10ஆம் பாவத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்ச வக்ரமாயிருக்கார் அப்படின்னு ஒரு உதாரணம். அந்த நிலையில் செவ்வாய் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னென்ன இருக்கு? இங்கே புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூச நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய். இப்போ சனியுடைய சாரத்தை வாங்கிட்டு திசை நடத்துறாரு அப்படின்னா அந்த திசை சனியுடைய திசையாச்சே சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திசை தான் வெளுத்து வாங்கும் உங்களுக்கு. ராஜயோக திசையாமை. ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெறும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, செவ்வாய் நீச்சம் ஆயிட்டா பயந்தாங்கொழியாக இருப்பாங்க, ரொம்ப பயந்துருவாங்க, அந்த திசை வேலைக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பொய். செவ்வாய் சிம்மராசிக்காரர்கள் ஜாதகத்தில் நீச்சம் அடையும் பொழுது அதீத ராஜயோகத்தை தருகிறார். பயங்கர தைரியசாலிகளாக, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியவர்களாக சிம்மராசி அன்பர்கள் அவதாரமே எடுப்பாங்க. அதாவது மனசில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம், இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். பட் அதெல்லாம் சர்பாஸ் பண்ணி நம்ம நினைக்காத ஒன்று பெரிய அளவில் நமக்கு பாசிட்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்ததுனால் அது எப்படி இருக்கும்? அப்படி தான் நடக்கும் சிம்மராசிக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கறது தான் சிம்மராசியுடைய வாழ்க்கையுடைய தத்துவம். எப்போ வேணா சடன் கால், ஒரே ஒரு நொடியில் உங்களுடைய வாழ்க்கை உச்சக்கட்டத்துக்கு விண்ணை பிளக்கிற அளவுக்கு வெற்றியை தரும். இது சத்தியமான உண்மை. இது எப்போ வேணா நிகழலாம். 40 வயசில் நடக்கலாம், 46 வயசில் நடக்கலாம். ஆனால் நடக்கும். ஒரு 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 பாயிண்டில் டக்குன்னு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் 99.99% இருக்குது. இதுவே நம்ம பொது பலன்களாக சொல்கிறோம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். அடுத்த கேள்வி, எனக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளதா? எப்போது? பொதுவாக இந்த வெளிநாடுகள் அதை பற்றி பேசும்போதே ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்தில் 12ஆம் வீடுன்னு நம்ம பார்க்குறோம், 8ஆம் வீடுன்னு நம்ம பார்க்குறோம். லக்னாதிபதியுடைய வலு, அவருக்கு 8th ஹவுஸ், அந்த லார்டு, அந்த தெய்வத்துடைய தொடர்பு. அதே மாதிரி 12ஆம் வீடு, 12th ஹவுஸோடைய லார்டு, அவருடைய தொடர்பு. இது ரெண்டும் வலுப்பற்று ஓரளவுக்கு சுபத்துவத்தன்மையில் அந்த தசாவோ புக்தியோ கிராஸ் பண்ணும்போது ஒரு நபருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் என்பது கிடைக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறு வயதில்
ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலையில் தான் நான் வந்து பிறந்தது. இப்போ எனக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு ஏரோப்ளேன் நம்ம ஏறுவோமா அப்படின்னு இருந்த காலகட்டங்கள் போய் ஒரு 12-14 நாடுகளுக்கு போய் மிகப்பெரிய அளவில் பெரிய பதவிகளில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும்? சாதாரண ஒரு ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னா, இந்த மாதிரி லட்சம் பேருக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாற்றங்கள் எப்படி நிகழும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ 8ஆம் இட 12ஆம் இட அதிபதி லார்டு தெய்வங்களுடைய தொடர்பு, லக்னாதிபதியுடைய வலு இது இருந்ததுன்னா சூப்பராக நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ராசி எடுத்துப்போம். இப்போ மேஷ ராசியை நம்ம எடுத்துப்போம். மேஷராசியுடைய 8ஆம் இடம் மேஷராசியுடைய அதிபதி செவ்வாயுடைய இன்னொரு வீடு. அதே 12ஆம் வீடு எடுத்துட்டோம்னா அது மேஷராசியுடைய குரு, அதாவது 9ஆம் வீடு தனுசுடைய அதிபதி குருவுடைய இன்னொரு வீடு மீனம். இப்போ விருச்சிகம் மீனம் செவ்வாய் குரு. மேஷராசிக்கு இப்போ என்னது? 8ஆம் இட அதிபதி யாரு? ராசிநாதனே. 12ஆம் இட அதிபதி யாரு? 9ஆம் வீடு பாக்யாதிபதி. இப்போ மேஷராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னு வச்சுங்க. பாக்யாதிபதி மறைஞ்சு போயிட்டார் 8ல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த குருவே, இந்த குருக்கு ஸ்தானம் கொடுத்த செவ்வாய் வலுத்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 12ஆம் வீட்டில் டைரக்டாவே குரு ஆட்சி ஆயிட்டாருன்னு சொன்னாலும் இவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தவிர இவங்களுடைய 8ஆம் வீட்டை, அதாவது சுக்கிரன் தனஸ்தானத்திலேருந்து சமசப்தமாக பார்த்தாலோ இந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு. இது ஒரு உதாரணம், இது ஒரு 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 எக்ஸாம்பிள். அப்போ 8th பிளேஸ் அண்ட் 12th பிளேஸ், 8th லார்ட் அண்ட் 12th லார்ட், 8ஆம் இட அதிபதி 12ஆம் இட அதிபதியுடைய வலுவை வச்சு ஒரு 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 நபர் வந்து வெளிநாடு எப்போ செல்வார்னு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேஷராசியில் 3 நட்சத்திரங்கள் சொல்கிறோம்: அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இது கேது, சுக்கிரன், சூரியன், அகைன் இந்த வரிசையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு சுக்கிர திசையில் பிறந்திருக்கார், பரணி நட்சத்திரம். அவருக்கு 8ஆம் இடம் என்பது அகைன் விருச்சிகம். இந்த செவ்வாய் வலுப்பெற்று சுபத்துவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் மேஷராசிக்காரர்கள் டக்குன்னு ஃபாரின் போயிடுவாங்க. இப்போ தற்சமயம் சார் மேஷராசிக்கு 12ல் சனி இருக்கார் கோச்சார ரீதியாக. இந்த மாதிரியும் வரும்போதும் உண்டு, பிறப்பு ஜாதகத்திலையும் உண்டு. கோச்சார ரீதியாக சில நேரங்களில் பாவ கிரகங்கள், இப்போ ராகு 12ல் இருந்தார், அது முக்கியமான பாயிண்ட். 12ஆம் இடத்துலையோ ராகு இருந்தாலே 95% அப்ராடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கண்ண மூடிட்டு சொல்லலாம். அதே மாதிரி 8ல் சனி சுபத்துவத்தில் இருந்தாங்கன்னா அப்ராடு போகக்கூடிய, அப்ராட்லேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். பல நபர்களுக்கு இப்போ என்னையும் எடுத்துங்க, நம்ம வெளிநாடு வேண்டாங்கிறோம், ஆனால் மறுபடி அப்ராடு நமக்கு வந்து இழுக்குது, ஃபாரின் கண்ட்ரிக்கு வாங்கன்னு. சில பேர் வெளிநாடு வேணுங்கிறாங்க ஆனால் இழுக்க மாட்டேங்குது. அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட காமிச்சு உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா எப்போ அந்த ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் ஜாபு, ஃபாரின் மேரேஜ், ஃபாரினில் பிஆர் வாங்க, இதை எப்போ தொடங்குறது, எப்போ அப்ரோச் பண்ணுறது, இந்த ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஆக இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது கரெக்டாக துல்லியமாக ஒரு 8ஆம் இட 12ஆம் இட அதிபதிகளுடைய தசாபுக்திகள் நடக்கும் போது வெளிநாடு வாய்ப்புகள் சுபத்துவ தன்மையில் இருக்கும் போது கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு மேஷத்தை சொன்னோம். 12ல் ராகு இருந்து அவர் திசையை ஆரம்பித்தாலும் 95% அப்ராடு போகக்கூடிய வாய்ப்பு தன்னாலவே வந்துடும். இது உறுதியாக சொல்ல முடியும். இப்போ மேஷராசிக்கு 12ல் சனி இருக்கிறதுனால தற்சமயம் மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, 100% இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக இன்னைக்கு இந்த வீடியோவில் பல கேள்விகளை கேட்டோம். இந்த மேஷம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு அந்த ஒரு சில சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம். இது உதாரணமே. மற்ற ராசிகளுக்கு இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் சிறப்பான கேள்விகளுடன் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.